குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காஃபி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி உளுந்து கூழு கிண்டி சாப்பிட்டு பாருங்கங்க. ரொம்ப ஹெல்த்தி. வயசுக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் கருப்பைக்கு ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு உளுந்தங்களிக்கு வறுத்து அரைச்சி எப்படி நம்ம உளுந்து களி கிண்டுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி உளுந்து களிக்கு கருப்பு உளுந்து போட்டு நம்ம வறுத்து அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. வாரத்தில் ஒரு முறை உளுந்து களி பண்ணி கொடுங்க. நல்லெண்ணெய் விட்டு அல்லட்ட நெய் விட்டால் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கால் கை முட்டு வலிலாம் வராது. பெரியவங்களுக்கு கஞ்சியாகவும் காய்ச்சி குடிக்கலாம், களியாகவும் கிண்டி சாப்பிட்லாங்க. வாங்க இதை வறுத்து எடுத்துக்கலாம். 1 கிலோ உளுந்து கருப்பு உளுந்து வாங்கியிருக்காங்க. 1 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ அரிசி போட போகிறேன். இதில் 1/4 கிலோ எடுத்து வறுத்துக்கணுங்க. அப்புறமா சுக்கு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 25 கிராம் சுக்கு எடுத்துருக்கேன். 10 கிராம் ஏலக்காங்க. இதெல்லாம் வறுத்து நம்ம இப்போ ஒரு கடாயில் தட்டிக்கலாம். ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கணுங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. உளுந்து வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடுப்பை வந்து விதமாக வச்சு வறுக்கணுங்க. இது கூட வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வறுபட்டது தெரியும். அல்லட்டா கருப்பு கலரில் இருக்குது, கலர் சேஞ்ச் ஆனால் தெரியாது. வெள்ளை உளுந்து வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா நம்ம எடுத்துடலாங்க. அடுப்பை இதமாக வச்சு வருங்க. ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருவிரும், உள்ளுக்குள்ளே வந்து வறுபடாது. அந்த நாளையெல்லாம் நாங்கள் களிக்கு திரிக்கும்போது வறுக்க மாட்டோங்க. பச்சை உளுந்தை தான் திரிச்சு எடுப்போம். கொஞ்சம் குறப்பாக திரிச்சு விடுவோம். அரிசியும் உளுந்து 4 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் உளுந்து போடுவோங்க, கருப்பு உளுந்து. அதை போட்டு திருவறுக்கும். ஊர்லேருந்து கையை கொண்டு திரிக்கிறது. அப்போ மிஷின்லாம் கிடையாது, கையை கொண்டு தான் நாங்கள் திரிப்போம். திரித்து களி கிண்டுவோம் பாருங்க. களின்னா ஒரு ஃபேமிலிக்கே சேர்த்து கிண்டுவோங்க. நிறைய இவ்வளோ பெரிய சட்டியில், ஒரு அப்பச்சட்டி மாதிரி ஒரு சட்டி உண்டு, மண் சட்டி. அதில் போட்டு கிண்டி வச்சுருவோம். எங்கள் அம்மா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அப்படியே தண்ணியும் கருப்பட்டியும் கொதிக்க விட்டு மாவு அதில் தட்டி ஒரு 1 மணி நேரம் வேக விட்டுரும். கிண்டாது. 1 மணி நேரம் வேக விட்டு தேங்காவும் ஃபஸ்ட்டே போட்டுரும். அந்த தேங்காவும் வெந்துட்டுனா உங்களுக்கு வந்து கெட்டு போகாது பாருங்க. அதனால தேங்காவை ஃபஸ்ட்டு நல்லா விட்டு வேக விட்டுரும். வேக விட்டுட்டு மாவை தட்டி, மாவும் 1 மணி நேரம் நன்னு வேகும். அடுப்பு ஸ்லோவாக எரியும். கொஞ்சம் வேகும். வெந்து அதுக்கப்புறம் கிண்டி இறக்கும். கிண்டி இறக்கி நல்லெண்ணெய் விட்டு தரும் பாருங்க. ஆளுக்கு இவ்வளோ தண்டி உருண்டை உருட்டி ஒரு வாளியில் வச்சிரும். காலையில் ஒவ்வொரு உருண்டை தரும். அது சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்சிரும் பாருங்க. சாப்பிட முடியாத இடத்தால அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உளுந்தெல்லாம் வறுத்து தான் நம்ம பண்ணுதோம். அப்போல்லாம் பச்சை உளுந்தில் தான் நாங்கள் பண்ணுவோங்க. பச்சை உளுந்து அரிசியும் வறுக்க மாட்டோம். அரிசியும் அப்படியே போட்டு திரித்து களியை கிண்டுவோம். பனவெல்லம் போட்டு தான் கிண்டுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஏலக்காயும் சுக்கும் தட்டி போட்டு பண்ணுவோம் பாருங்கள். இப்போ எல்லாமே வறுத்து தாங்க பண்ணுறோம். உளுந்து வந்து மணக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வறுக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உள்ள டேஸ்ட்டே கிடையாதுங்க. இப்போ உள்ள சாப்பாடில் வந்து அப்போ உள்ள டேஸ்ட் இப்போ கிடையாது. ஆரோக்கியமும் கிடையாது. சும்மா ஏதோ சாப்பிட்டு நம்ம வயிற்ற நிறைக்கிறதுக்காண்டி சாப்பிட்றோம், அவ்வளோதாங்க. வெள்ளை உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். இதை எடுத்து ஒரு அகலமான கடாயில் மாற்றிடலாம். ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. கெட்டு போகாது உங்களுக்கு. அடுத்தது போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம வறுத்துக்கணும். எல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. வெள்ளை உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க.
இந்த மாதிரி வறுபட்டோன்னா நம்ம தட்டிக்கணும். அரிசி வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்துடணுங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. இந்த மாதிரி வறுபட்டோன்னா எடுத்துடணுங்க. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தட்டிக்கலாம். தட்டியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் அரிசி வறுத்துக்கலாம். 1/4 கிலோ அரிசிங்க. இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை வறுத்தாச்சுங்க. உளுந்தோடு ஆட் பண்ணிக்கலாம். சுக்கும் ஏலக்காவும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக வறுத்தா போதும் ஏலக்காயை. நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா சுக்குங்க. லேசாக தட்டி போடுங்க. நான் தட்டி தான் போட்டிருக்கேன். தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சியில் அரைக்கணுன்னாலும் சரி, மிஷினில் கொடுத்து அரைக்கணுன்னாலும் சரி அரைப்பட்டுருங்க. சுக்கும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. அவ்வளோதாங்க. வறுத்து வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் களி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் மையாவே அரைக்காங்கங்க. மையாக அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. களி ஒன்றும் நமக்கு வந்து கொஞ்சம் குறன்னு இருக்கணும். குறன்னு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவரைக்க மில்லில் கொடுத்து திருச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு சின்ன டப்பாலாம் நான் எடுத்து வச்சுட்டு பாக்கிய பிரிட்ஜில் வச்சுட்டேன். இதிலேருந்து நம்ம ஒரு கரண்டி எடுத்து கூழ் மாதிரி காய்ச்சிக்கலாங்க. இங்கே கூழாகவும் காய்ச்சி குடிக்கலாம், களியாகவும் கட்டி திங்கலாம். காலையில் காஃபிக்கு பதில், பாலுக்கு பதில் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி காய்ச்சி கொடுக்கணுங்க. காய்ச்சி கொடுத்தேன்னா ரொம்ப ஹெல்த்தி. பெண் குழந்தைகள்னால் கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுங்க. முட்டுக்கால் கை வலிலாம் வராது வயசாக. அதனால் இந்த மாதிரி காய்ச்சி குடிங்க. ரொம்ப உடம்புக்கு வந்து நல்ல வலுவு தருங்க. ரொம்ப ஹெல்த்தியான கூழ் கிண்ட போகிறேன் இன்றைக்கி. களியாகவும் நீங்கள் கிண்டி சாப்பிடலாம். அது வந்து திகட்டும், சாப்பிட முடியாது. இது வந்து நம்ம எவ்வளோ நாளும் குடிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு காய்ச்சிடலாம். வெல்லம் போட்டு காய்ச்சிடலாம். பனை வெல்லம் போட்டு காய்ச்சலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் காப்பிக்கு பதில், பாலுக்கு பதில் இந்த மாதிரி காய்ச்சி கொடுங்க. பாலெல்லாம் இப்போல்லாம் பால் குடிச்சாச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து பல்லு புறா கரை பிடிக்குங்க. நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பல் வந்து கரையாக உழுது கருப்பாட்டு. இந்த பால் வந்து பிடிக்காமல் பாக்கெட் பால் உழுது. அதனால் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கிண்டி நம்ம ஆற வச்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து அப்படியே பழகிடுவாங்க. ரொம்ப பசியும் தாங்கும் குழந்தைகளுக்கு. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு காலையில் சாப்பிடாது சில குழந்தைகள் அவசரம்னு ஓடும். நம்ம காலையில் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இறக்கி நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிக்சியில் போட்டும் திரிக்கலாம், மிஷினில் கொடுத்தும் அரைக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய்க்கு பதில் வெல்லமும் போட்டு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. சுட சுட அப்படியே குடிச்சோன்னா ஒரு கிளாஸ் குடித்தா போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வேண்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.